كما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر. وقال النبي صلى الله عليه وسلم في حديثه مبارك: من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் கூறி எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கிறேன். சலாம் என்னும் கருணையும் சலாத் என்னும் ஈடேற்றமும் ஈருலக தலைவர் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வாழ்க்கையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபழ் தாபியீன்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், இன்னும் புனிதமான இந்த இடத்தில் புனிதமான ஒரு நேரத்தில் இங்கு குழுமி இருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக என்று கூறி ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, முன்பொரு காலத்தில் அப்துல்லாஹ் இப்னு கஅனபி என்பதாக ஒரு மனிதர் வாழ்ந்தார். இவருடைய ஆரம்ப வாழ்க்கை இஸ்லாத்துக்கு மாற்றமான வழி. அனுதினமும் மது அருந்தி கொண்டும் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு குடி கூத்து கும்மாளம் என்று வாழ்க்கையை கழித்தவர். அது மட்டுமல்ல, வீட்டுடைய முற்றத்தில் அமர்ந்து கொண்டு வருவோர் போவோரை எல்லாம் கேலி செய்வதுதான் அவருடைய வேலை. இன்னைக்கும் கூட நம்மள ஜாலி என்னன்னு சொன்னா, மற்றவங்களை கேலி பேசுறதுல ஜாலின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது பெரிய பாவம். அது போன்று அவருக்கும் அதுதான் வேலை. ஒரு நாள் அதே போல தன்னுடைய நண்பர்களினுடைய வருகைக்காக வீட்டு முற்றத்தில் அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த வழியாக ஒரு பெரிய மனிதர் ஒருவர் போகிறார். அவருக்கு பேர் இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர் யாருன்னா, அந்த காலத்துல வாழ்ந்து மிகப்பெரிய ஹதீஸ் கலையினுடைய ஒரு இமாம். அவருக்கு பின்னால ஒரு பெரிய மக்கள் கூட்டமே போகுது. இவரு அந்த நேரத்துல எப்பவும் போல மது அருந்தி கொண்டு போதையில் இருக்கிறார். இந்த பெரியவர் போறதை பார்த்த உடனே வீட்டு முற்றத்துல இருந்து எந்திரிச்சு நேரம் அவருக்கு முன்னால போய் நின்னுக்கிறார். சரியான போதை. சொல்றாரு, எனக்கு ஒரு ஹதீஸ் சொல்லுங்க, அப்பதான் உங்களை இங்கிருந்து நான் அனுப்புவேன், விடுவேன். அவரு சொன்னாரு, நீ இப்ப ஹதீஸ கேட்கிற நிலைமையில எல்லாம் இல்ல, உன்கிட்ட போய் நான் என்ன சொல்றது. அவரு உடனே இடுப்புல இருந்து கத்தி எடுத்துடுறாரு. எடுத்துட்டு சொன்னாரு, இப்ப சொல்லினா உங்களை குத்திடுவேன். அவருக்கு அல்லாஹ் அந்த நேரத்துல இந்த ஹதீஸ் போட்டானாமா. இந்த ஹதீஸ் சொன்னாரு, என்னன்னு சொன்னா, இல்லம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷி'த. உனக்கு வெட்கம் இல்லை என்று சொன்னால் நீ விரும்பினதை எல்லாம் செஞ்சுக்கோ. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ் அவர் சொல்றார். குடி போதையில் இருக்கிறார். அந்த இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன இந்த வார்த்தை, நபி அவர்களினுடைய இந்த வார்த்தை, அதை கேட்ட உடனே அவருடைய உள்ளத்துல பெரிய மாற்றம். நபிய வெட்கம் இல்லைன்னா நீ விரும்பினதை செஞ்சுக்கன்னு சொல்றாங்களா? இப்ப நான் இத்தனை நாளா செஞ்சிட்டு இருக்கிற விஷயம் எல்லாம் எப்படிப்பட்டது? அந்த ஒற்றை வார்த்தை அவரது உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. நம்ம இத்தனை நாளா பாவத்துல தவறுல எல்லாம் இருந்திருக்கிறோம். தௌபா செய்கிறார். தானும் ஹதீஸை கற்க வேண்டும் என்று தான் எந்த ஊர்ல இருந்தாரோ அந்த ஊரை விட்டுட்டு மதீனாவுக்கு போயிடுறார். போய் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் ஹதீஸுடைய விஷயங்களை கற்கிறார். எந்த அளவு அல்லாஹ் அவரை உயர்த்தினான்னு சொன்னா, முழு உலகத்திலும் இஸ்லாமிய உலகில் குர்ஆனுக்கு அடுத்தபடியாக ஒரு ஆதாரமான ஒரு கிதாப் அப்படின்னு சொன்னா சஹீஹுல் புகாரிங்கிற ஹதீஸ் கிதாப். அந்த ஹதீஸுடைய கிதாபை எழுதிய இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய உஸ்தாத் யாருன்னு சொன்னா இவருதான். யாருக்கு? ஆரம்பத்துல குடியாரர். ஆனா அந்த இமாம் ஷாபிங்கிற அந்த பெரியவர் போனாரு. அப்ப அவர் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை இவருடைய உள்ளத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. எந்த அளவு மாற்றத்தை ஏற்படுத்துன்னு சொன்னா, இன்னைக்கும் நம்ம ஹதீஸ்களை படிக்கும் போது புகாரிங்கிற இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட ஒரு மாணவருக்கு உஸ்தாத் யாருன்னா அந்த குடிகாரர் தான். அது மட்டுமல்ல, பின்னாட்களில் அவர் எவ்வளவு பெரிய இறை நேசராக ஆனாருன்னா, கையேந்தி அவர் துவா செஞ்சாருன்னு சொன்னா அவருடைய துவா உடனே கபூல் ஆகுமாமா. அப்ப இந்த சம்பவம் நமக்கு கூறுகின்ற மிக பெரும் படிப்பினை,
எந்த வார்த்தை யாருடைய உள்ளத்துல என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்னு தெரியாதாமா. பொதுவா நமக்கு பயான்னு சொன்னா என்னங்க, ஜும்மாவுல பயான் முடியிற நேரத்துலதான் குளிக்கு போற நிலைமை. குட்பாவுக்கு இமாம் மெம்பர்ல ஏறின பிறகுதான் வர்றோம். அது யாருக்கோ பேசுற மாதிரி, அப்படி இல்லைங்க. இது அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகள். யாரு இந்த இடத்துல உட்கார்ந்து தான் சொந்த விஷயங்கள் எதையும் சொல்றதில்லை. அல்லாஹ் ரசூல் நமக்கு எதை சொன்னார்களோ அதைத்தான் நீங்க சொல்றோம். அதை யாரு எவ்வளவு ஆர்வத்தோடு கேட்பாரோ அதை கொண்டு அவர் பயன் பெறுவார். அவர் குடிபோதை நிலைமையில அந்த பெரியவரை கேலி செய்யணும்னு வந்து கேட்டாரு. ஆனா அவர் கேட்ட அந்த ஆர்வம் அவரது உள்ளத்தில் மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. அது மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையவே அது மாத்திருச்சாங்க. முன்னாடி எல்லாம் அவரை திட்டினாங்க, இப்ப இமாம் மாமேதைன்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சுங்களா. அதனால பயான்களை நம்ம அல்லாஹ் ரசூலுடைய விஷயங்களை கேட்கும் போது தெரிஞ்ச விஷயம் நம்ம ஏற்கனவே கேட்டதாக இருந்தாலும் புதுசா கேட்கிற மாதிரி கேட்கணுமாங்க. யார் அப்படி கேட்பார்களோ, கேட்ட விஷயம் தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் அல்லாஹ் தாலா அதுல இருந்து புது புது விளக்கத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாம். அல்லாஹ் நமக்கும் அப்படிப்பட்ட நசீபை தந்தருவானாக. சங்கையானவர்களை, உயர்தரமான ஒரு இரவில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா இந்த இரவு பத்தி குர்ஆன்ல தெளிவா சொல்லிட்டான். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். நபியே, இந்த இரவில் தான் நாம் குர்ஆனை இறக்கி வைத்தோம். பாருங்க, நம்ம எல்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு சொன்னா நல்ல நாள் பார்க்கிறோம். இஸ்லாத்துல அப்படி நல்ல நாள் கெட்ட நாள்லாம் இல்ல, எல்லா நாளுமே நல்ல நாள் தான். பொதுவா மனிதர்களுடைய வளமை. அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனை இறக்கி வைக்கிறதுக்கு தேர்ந்தெடுத்த நாள் எதுன்னு சொன்னா இந்த நாள் தான். நம்ம அதுவும் இந்த இரவு அல்லாஹ் சொல்ற லைலத்துல் கத்ர், கத்ருடைய இரவு. உலமாக்கள் சொல்றாங்க, இன்னைக்கு மகரீபுல இருந்து நாளைக்கு ஃபஜ்ர் வரைக்கும் தான் லைலத்துல் கத்ர். ஃபஜ்ர் விடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா இந்த இரவு முடிஞ்சுங்களாம். அப்ப இது வந்து சந்தர்ப்பங்களாம். அல்லாஹ் நம்மள இந்த சந்தர்ப்பத்துல பள்ளியில உட்கார வச்சிருக்கிறான். அல்லாஹ் ரசூலுடைய விஷயங்களை கேட்க வச்சிருக்கிறான். இது பெரும் பாக்கியம். நம்முடைய எத்தனையோ முன்னோர்கள் இந்த பாக்கியங்கள் இல்லாமலேயே இறந்து போய் விட்டார்கள். நமக்கு அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான், இங்க உட்கார வச்சிருக்கிறான். உட்கார வச்சும் இந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்தல அப்படின்னு சொன்னா நம்மளை போல நஷ்டவாளி வேற யாரும் கிடையாதுங்களா. அப்ப இந்த இரவு சிறந்தது. அதனாலதான் அல்லாஹ் அதை சொல்லிட்டு குர்ஆனை நம்ம இந்த இரவுல இறக்கி வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்தது மீண்டும் நபியை பார்த்து கேட்கிறான், வமா அதுராகமா லைலத்துல் கத்ர். நபியே, லைலத்துல் கத்ர் என்றால் உங்களுக்கு என்னவென்று தெரியுமா? மீண்டும் இரண்டாவதா கேட்கிறான். கேட்டு அடுத்து சொல்றான், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். இந்த லைலத்துல் கத்ர் என்ற இந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. 1000 மாசம் அப்படின்னா கணக்கு போட்டு பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு 12 மாசங்க. 1000 மாசம் அப்படின்னா 83 ஆண்டுகள் 4 மாதங்கள். ஒரு மனிதருக்கு தன்னுடைய ஆயுள்ல ஒரே ஒரு இரவு, ரமலான்ல ஒரே ஒரு லைலத்துல் கத்ர் இரவு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா 83 ஆண்டுகள் 4 மாதங்கள் இபாதத் செய்த நன்மையை அல்லாஹ் அவருக்கு தந்து விடுகிறான். அல்லாஹ் நமக்கெல்லாம் தௌஃபீக் செய்யணும். யாரு 83 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கிறான்னு தெரியல. இன்னைக்கு நம்ம பாக்குறோம் இல்லைங்க. ஒரு இரவு கிடைத்து விட்டால் எப்படின்னா நம்ம சின்ன கணக்கு போடுறோம். 10 லைலத்துல் கத்ர் ஒருத்தருக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா எத்தனைங்க? 10 × 83 எத்தனை வருஷம் ஆச்சுங்க? 830. 20 வருஷம் கிடைச்சா, 30 வருஷம் கிடைச்சா, 40 வருஷம் கிடைச்சா கிட்டத்தட்ட இதை 4 கணக்கு போட்டு 3600 வருஷம். உலகத்துல எந்த மனிதனும் 3600 வருஷம் வாழவே இல்லைங்களா. உலமாக்கள் கிதாபில் எழுதுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உம்மத்தின் மீது ஏற்பட்ட கவலை. என்ன கவலைனா, இதுக்கு முன்னால வாழ்ந்த சமுதாயம் எல்லாம் 1000 வருடங்கள் வாழ்ந்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாமை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலக்கது அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி ஃபலபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா. நாம் நூஹ் நபியை அனுப்பி வைத்தோம். அவர் அவருடைய கூட்டத்தார்களிடத்தில் 1000 வருஷத்துக்கு 50 வருஷம் குறைவா வாழ்ந்தாரு. 950 வருஷம் வாழ்ந்தாருங்களாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தின் ஒரு வரலாறு கிதாபுகள்ல பதிவு செய்யப்படுது. ஒரு நாள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து கொண்டிருக்கிறாங்க.
ஒரு வயதான மூதாட்டி அழுது கொண்டிருக்கிறார். அப்ப ஹஜரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாமா, என்னம்மா ஆச்சு, ஏன் அழுகுறீங்க? அந்த வயதான மூதாட்டி சொல்லுவார், என்னுடைய குழந்தை மௌத்தாயிருச்சு, அதான் அழுகிறேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்களாமா, உன் குழந்தைக்கு எத்தனை வயசு? அந்த அம்மா சொன்னாங்களாமா, 300 வயசு. எத்தனை வயசுங்க? 300 வயசு குழந்தைங்களாமா. இதை கேட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சிரிச்சாங்க. சிரிச்சுட்டு சொன்னாங்களாமா, ஏமா 300 வயசு மனுஷன் மௌத்தானதுக்கு நீ அழுகிற? பின்னால ஒரு நபி வருவார், முகமது நபி. அவங்களுடைய உம்மத்துடைய முழு ஆயுள் எவ்வளவு தெரியுமா? 60 அல்லது 70 வருஷம் தான். அதை கேட்டு அந்த மூதாட்டி சொன்னாங்களாமா, ஒருவேளை அந்த உம்மத்துல நான் பிறந்தேன்னு சொன்னா அந்த 60-70 வருஷம் சின்ன வாழ்க்கைய தொழுகையினுடைய ஒரு ருக்குவிலையோ அல்லது ஒரு சுஜூதிலையோ கழிச்சிருவேன் அப்படின்னாங்களாமா. அப்ப அவங்களுக்கெல்லாம் அந்த 60-70 வருஷம் அப்படிங்கறதெல்லாம் மழலை வயசுங்க. 300 வயசுல குழந்தைன்னு சொன்னா அப்ப அவங்களுக்கு 60-70 எம்மாத்திரங்க. அப்ப இந்த விஷயம் நபி அவங்களுக்கு கவலை. நமக்கு முன்னால வாழ்ந்த சமுதாயம்ல 1000 வருஷம் வாழ்ந்தாங்க. அவங்க எவ்வளவு தொழுது இருப்பாங்க, எவ்வளவு நோன்பு வச்சிருப்பாங்க, எத்தனை தான தர்மங்கள், எவ்வளவு நல்ல அமல்கள். ஆனா நம்முடைய உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா 60 அல்லது 70 வயசு ஆக்கிட்டானே, அதிகபட்சம் 100 வயசு. அப்ப முன்னோர்களை போன்று அமல் செய்ய முடியாது. இந்த கவலையை அல்லாஹ் அங்கீகரித்தான். இந்த கவலையை போக்குவதற்குத்தான் நமக்கு முன்னாடி வாழ்ந்த எந்த உம்மத்துக்கும் இப்படி ஒரு இரவு அல்லாஹ் தரலீங்களாம். ஒரு இரவுல இபாதத் செஞ்சா 83 வருஷம் அமல் செஞ்ச நன்மைங்கிற இந்த ஆஃபரை எந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தரல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இந்த உம்மத்துக்கு தான் அல்லாஹ் தந்திருக்கானாம். அதனாலதான் பாருங்க, அல்லாவே சொல்லும் போது லைலத்துல் கதிர். கதிர் அப்படின்னு சொன்னா அரபியில கண்ணியமானது அப்படின்னு அர்த்தங்க. கண்ணியமான இரவு. இந்த இரவுக்கு இன்னொரு கதிர் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் சொன்னாங்க, நெருக்கடியானது. இந்த இரவில் அல்லாஹு தஆலா தன் புறத்திலிருந்து மலக்குமார்களை அனுப்பி வைக்கிறான். அது எந்த அளவுங்க, சாதாரண மலக்கு வர்றதில்லை. வர்ரூஹு ஃபீஹா தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம். தங்களுடைய ரப்பின் அனுமதியை கொண்டு வானலோகத்திலிருந்து இந்த இரவில் மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். அதிலும் மலக்குமார்களினுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் வருகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சாதாரணமான பணிகளுக்கெல்லாம் இல்லைங்க. மலக்குமார்களுக்கெல்லாம் எத்தனை லட்சம் எத்தனை கோடி மலக்குமார்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் தலைவர் யாருன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுங்களாம். அவர்களை பற்றி கிதாபில் பதிவு செய்யப்படுகிறது. 600 ரெக்கைகள் இருக்குமாமா. ஒரே ஒரு ரெக்கையை விரிச்சாங்கன்னு சொன்னா இந்த பூமியினுடைய கிழக்கிலிருந்து மேற்கு வரை மூடிவிடும். அவ்வளவு உயர்ந்த மலக்கு. உலகத்தில் எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ, முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து கடைசி நபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் எல்லா நபிமார்களையும் சந்தித்தவர் அவர். அப்ப அவருடைய வயசு எவ்வளவு இருக்கும், அவருடைய ஆயுள் எவ்வளவு இருக்கும், அவருடைய பணி என்ன? அல்லாஹ்விடத்திலிருந்து வருகிற செய்திகளை நபிமார்களுக்கு உலகத்தில் வந்து தெரிவிப்பது மட்டும்தான் அவருடைய பணி. நபிமார்களை சந்திக்கிறதுக்குன்னே ஸ்பெஷலா படைச்ச ஒரு மலக்கு தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவர் வேற எதுக்கும் இறங்க மாட்டார் நம்ம பூமியில. அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் வந்து எல்லா நபிமார்களையும் பார்த்தவர், எல்லா நபிமார்களோடும் பேசியவர், எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ்வினுடைய செய்திகளை தூதி தூத்தை எத்தி வைத்தவர். அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த இரவுல வர்றாங்களாம். ஹதீஸில் வருகிறது, எந்த வீடுகளில் எல்லாம் எந்த பள்ளியிலெல்லாம் அல்லாஹ்வினுடைய அடியார்கள் இபாதத்துகளில் ஈடுபடுகிறார்களோ வானத்திலிருந்து வருகிற அந்த மலக்குமார்கள் அந்த மனிதர்களோடு முசாஃபரா செய்கிறார்கள். நம்ம கையை பிடிக்கிறாங்களாமா. எவ்வளவு உயர்ந்த பாக்கியங்க. மலக்குமார்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள், மனிதன் மண்ணினால் படைக்கப்பட்டவன். இப்ப மலக்குமார்களுக்கும் மனுஷனுக்கும் எவ்வளவு உயர்வு, எவ்வளவு ஏற்றத்தாழ்வு. நம்மை விட உயர்ந்த படைப்பான அந்த மலக்குமார்களை விட தாழ்ந்த படைப்பான நம்மகிட்ட வந்து முசாஃபா செய்யறாங்களாம். இது எது வரைக்கும் நடக்குது? அல்லாஹ் குர்ஆன்ல தொடர்ந்து சொல்றான், சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். சலாம், இந்த இரவில் சாந்தி உண்டாகட்டும், ஃபஜ்ர் உதயமாகும் வரை இது நடந்து கொண்டே இருக்கிறது. எனவே சங்கையானவர்களே,
இந்த இரவு சாதாரண இரவல்ல, இந்த இரவு உயர்ந்த இரவு. சரி, இன்னைக்கு தான் அந்த லைலத்துல் கத்ர் இரவா அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரமலானுடைய மாதத்தில் இறுதி பத்தில் ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ர் இரவை தேடிக்கொள்ளுங்கள். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது அதிகம் இரக்கம் உள்ளவர்கள். எவ்வளவு சிரமம் இருக்கோ அதையெல்லாம் தான் எடுத்துக்கிட்டு இலகுவை இந்த சமுதாயத்துக்கு தந்தாங்களாமா. ஹதீஸில் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் முதலாம் ஆண்டு முதல் 10 தினங்கள், ரமலானுடைய முதல் 10 நாள் ஈத்திகாஃப் இருந்தாங்களாமா. இருந்துட்டு சொன்னாங்க, நான் முதல் 10 தினங்கள் ஈத்திகாஃப் இருந்தேன் லைலத்துல் கத்ர் இரவை தேடுவதற்காக. ஆனா அந்த முதல் 10 நாள்ல இந்த இரவு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனால அடுத்த வருஷம் என்ன செஞ்சாங்கன்னா, திரும்ப 2வது நடுப்பத்துல ஈத்திகாஃப் இருந்தாங்களாமா. இருந்துட்டு மீண்டும் சொன்னாங்க, இந்த 2வது பத்திலும் லைலத்துல் கத்ர் இரவை தேடுவதற்காக நான் ஈத்திகாஃப் இருந்தேன், ஆனா அதுலயும் இல்லை. திரும்ப 3வது வருடம் 3வது பத்திலும் ஈத்திகாஃப் இருந்தார்கள். இருந்துட்டு சொன்னாங்க, கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ர் இரவை தேடிக்கொள்ளுங்கள். இந்த 21, 23, 25, 27, 29 ஹதீஸ்ல இப்படி வருது. ரமலானுடைய ஒரு வருடத்தில் 29வது இரவு அது லைலத்துல் கத்ர் இரவாக இருந்தது. அதுக்கு அடையாள சகாபாக்கள் சொல்றாங்க, அன்றைய இரவு மழை பெய்தது, எனவே நாங்கள் அன்றைய இரவின் ஃபஜ்ரை நாங்கள் தொழுதோம். அப்ப மஸ்ஜிதுன் நபவியினுடைய கூரையிலிருந்து மழை பெய்த அந்த தண்ணீர் வடிந்திருந்ததால் சேற்றின் மீது நாங்கள் சஜிதா செய்தோம். அல்லாஹ் நமக்கெல்லாம் நசீபாகட்டும். அநேகமா இன்றைய இரவு லைலத்துல் கத்ர், என்ன ஆரம்பத்திலே பாருங்க மழை பெய்ஞ்சிருச்சு. அதனால இந்த இரவை நாம் ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னும் ஹதீஸ்ல வருது, லைலத்துல் கத்ர் இரவு அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம்? அந்த இரவு அமைதியாக இருக்கும், அந்த இரவு குளிர்ச்சியாக இருக்கும். நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க இன்றைய இரவை. அன்றைய இரவினுடைய விடிய காலை பொழுதில் சூரியன் கதிரோடு வெப்பமாக உதயமாகாது. சூரியன் சுடர் இல்லாமல் உதயமாகும். ஏன், என்ன காரணம்? இரவில், இந்த லைலத்துல் கத்ர் இரவில் வானத்திலிருந்து மலக்குமார்கள் வந்துவிட்டு ஃபஜ்ருடைய நேரத்தில் அவர்கள் திரும்பவும் வானத்திற்கு செல்கிறார்கள். எனவேதான் அது லைலத்துல் கத்ர் இரவா இருந்துச்சு அப்படின்னா மலக்குமார்கள் திரும்ப வானலோகத்திற்கு போவதற்காக சூரியனை அல்லாஹு தஆலா சுடரில்லாமல் உதிக்க செய்கிறான். இப்படி சில அடையாளங்களை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே சங்கையானவர்களே, இந்த இரவு ஒரு மனிதருக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் அது மிக பெரும் ஒரு பாக்கியம். அல்லாஹு தஆலா நமக்கெல்லாம் இன்றைய இரவை லைலத்துல் கத்ர் இரவாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன். நல்லா சொல்லுங்க. பாருங்க, அதே போல இந்த இரவுல என்ன செய்யணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஒருவேளை நாங்கள் லைலத்துல் கத்ர் இரவை அடைந்தால் அந்த இரவில் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் எதை கேட்க வேண்டும்? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாமா, யா ஆயிஷா கூலி, ஆயிஷாவே இந்த துஆவை நீ சொல்லு, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன், யா அல்லாஹ் நீ மன்னிக்க கூடியவன், துஹிப்புல் அஃவ, மன்னிப்பதை நீ விரும்பக்கூடியவன், ஃபஅஃபு அன்னி, எனவே நீ என்னை மன்னிப்பாயாக. இந்த இரவுல அல்லாஹ்ட்ட தௌபா கேட்கணுங்களாமா. நாம் செய்த பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். பாருங்க, அந்த கேள்வியை கேட்டது யாருங்க? சாதாரண பெண் அல்ல, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களிலேயே நபி அவர்களுக்கு மிகவும் பிரியமான மனைவி. அது மட்டுமல்ல, உலகத்திலேயே 10 நபர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசின்னு சொன்னாங்க. அதுல முதல் மனிதரே யாருன்னா ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த முதல் உலகத்திலேயே சொர்க்கவாசி என்று சொல்லப்பட்டவருடைய மகள் தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. குர்ஆனை மனனம் செய்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாமா, உங்களுக்கு மார்க்க சம்பந்தமான ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்கள் தாய் ஆயிஷாவிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அவ்வளவு ஞானம் உள்ள அவங்க கேட்டாங்க, லைலத்துல் கத்ர் இரவு அடைஞ்ச நான் என்ன துஆ கேட்கணும்? நபி அவங்க சொன்னாங்க, உன்னுடைய பாவத்துக்காக பாவ மன்னிப்பு கேளு. எனவே சங்கையானவர்களே, யாரும் சொல்ல முடியாது நான் எந்த தப்பும் செய்யலீங்க,
எல்லாத்துடைய வாழ்க்கையிலும் தவறுகள் இருக்கிறது. எத்தனையோ தொழுகை நம்ம விட்டிருக்கிறோம், எத்தனையோ தவறுகள் நம்மை அறியாமல் நாம் செய்திருக்கிறோம். எந்த அளவு இஸ்லாம் எதையெல்லாம் பாவம் சொல்லுது. ஒரு தடவை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க தான் நபி அவங்களோடு பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இன்னொரு மனைவி சம்பந்தமான பேச்சு வருது. அவங்களுக்குள்ளே அந்த சக்களத்தி சண்டைங்கிறது இருந்துச்சாமா. அப்படி இன்னொரு மனைவி சஃபியா ரலியல்லாஹு அவங்கள பத்தி நபி அவங்க கொஞ்சம் உயர்வா பேசிடுறாங்க. இதை கேட்ட உடனே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு, நான் நபி அவங்களுக்கு பக்கத்துல இருக்கிற என்னை பத்தி பேசாம அவங்கள பத்தி பேசுறாங்களே, அதனால அந்த பொறாமையில சொன்னாங்களாமா, அந்த குட்டச்சி சஃபியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த பெண்மணி குட்டையா இருப்பாங்க சஃபியா ரலியல்லாஹு. அதனால அந்த குட்டையை குறித்து சொல்லும் போது அந்த குட்டச்சி பேச்ச விடுங்க அப்படின்ட்டுருவாங்க. இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களாமா, ஆயிஷா என்ன வார்த்தை நீ சொன்ன? நீ சொன்ன இந்த வார்த்தையை கடல் தண்ணீரில் போட்டால் கடல் தண்ணீர் அனைத்தும் கசந்து கெட்டுவிடும். அவ்வளவு கடுமையான வார்த்தையை, பாவத்தை நீ பேசியுள்ளாயின்னு சொன்னாங்களாம். குட்டச்சின்னு சாதாரணமா சொன்ன ஒரு வார்த்தை இவ்வளவு பெரிய பாவம் அப்படின்னா, கடல் தண்ணியை கசப்பாக்கிரும்னா நம்மளையெல்லாம் என்ன சொல்றதுங்க? பேசினா நம்ம எதை பேசுறோம், எதை கேட்கிறோம், என்ன செய்யறோம், நம்முடைய கால்கள் எங்கு செல்கிறது, நம்முடைய கைகள் எங்கு செல்கிறது, நின்னா பாவம், உட்கார்ந்தா பாவம், விழுந்தா பாவம், பாவத்திலேயே மூழ்கி இருக்கிறோம். நம்ம அல்லாட்ட என்ன செய்யணுங்களாம்? இந்த இரவுல அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்கணுங்களாம். குரான்லயே அல்லாஹ் சொல்றான், யாருடைய பாவ மன்னிப்பு அல்லாஹ் ஏத்துக்குவான்? இன்னம தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யஅமலூன ஸூஅ பிஜஹாலா. நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு, தௌபா என்பது எவர் அறியாத நிலையில் பாவம் செய்துவிட்டு பிறகு கரீபின் வேகமாக தனது பாவத்திற்காக தௌபா செய்கிறாரோ அவருக்கு தான் அல்லாஹ்ட்ட தௌபாங்களாம். தெரியாம பாவம் செஞ்சுட்டாரு, திரும்ப அந்த பாவத்துக்கு அப்புறம் என்ன செய்யறாருங்க? உடனே அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு கேட்கிறாரு. இவருக்கு தான் அல்லாஹ் தௌபா கொடுக்கிறான், மன்னிப்பு கொடுக்கிறான். யாருக்கு தௌபா இல்லை அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், வலைசத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத். எவர் ஒருவர் எப்பொழுதும் பாவம் செய்து கொண்டே இருக்கிறார், ஹத்தா இதா ஹதர அஹதஹுமுல் மௌத்து, ஆனா மௌத்துடைய நேரம் வர்ற வரைக்கும் பாவம் செஞ்சாரு. மௌத்துடைய நேரத்துல சொல்றாரு, இன்னி துபுத்துல் ஆன், அல்லாஹ் இப்ப நான் தௌபா செய்யறேன், என்ன மன்னிச்சிரு. எவர் வாழ்நாள் முழுவதும் பாவம் செய்து கொண்டு தௌபா செய்யாமல் மரண நேரத்தில் தௌபா செய்யறாரோ, அதே போல வலல்லதீன யமூதூன வஹும் குஃபார், யாரு காஃபிராக இந்த உலகத்துல வாழ்ந்து மரணிக்கிறாரோ இந்த இரண்டு நபர்களினுடைய தௌபாவை அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பது கிடையாது. அதனால என்னங்க, தெரியாம செஞ்ச தப்புக்கு தான் அல்லாஹ் தௌபா. வேணும்னே மீண்டும் மீண்டும் தப்பு செஞ்சுட்டு என்ன செய்யக்கூடாதுங்களாமா, அது தௌபாங்கிறது கிடையாதாமா. தௌபா அப்படின்னால என்ன? உள்ளத்துல உறுதி கொண்டு நான் இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன், அந்த உறுதிக்கு பேருதான் தௌபாங்களாமா. செஞ்ச பாவத்து மேல வருத்தம் வரணுமாமா, நான் இப்படி தெரியாம தப்பு செஞ்சுட்டனே, பாவம் செஞ்சுட்டனே அப்படிங்கிற அந்த வருத்தம் வரணுங்களாமா. அதே மாதிரி மனிதர்கள் சம்பந்தமான ஒரு தப்பு செஞ்சுட்டோம், ஒருத்தர் அடிச்சிட்டோம், ஒருத்தருடைய பொருளை அபகரிச்சிட்டோம், அல்லது அவருக்கு ஒரு மனிதர்கள் சம்பந்தமான விஷயத்துல தவறு செஞ்சிருக்கிறோம்னா அந்த தவறை யார்கிட்ட செஞ்சோமோ அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கணுமாமா. இந்த மூணு விஷயத்துக்கு பேருதான் என்னங்களாமா, தௌபாங்களாம். ஆனா அல்லாஹ் தஆலா இரக்கமுடையவன், தௌபாவுடைய வாசலை அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறான். வரலாறுகள் எழுதப்படுது, வஹ்ஷி இப்னு ஹர்ப் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல ஒரு நீக்ரோ மனிதர் வாழ்ந்தார். இவர் ஒரு அடிமை. இவர் அந்த மக்கத்து குஃபார் காஃபிர்கள் எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா, இஸ்லாத்தை எதிர்ப்பதற்கும் இஸ்லாத்திற்கு எதிராக போர் புரிந்த போது முஸ்லிம்களை தாக்கி அழிப்பதற்கும் பயன்படுத்தப்பட்டவர் தான் இவர் வஹ்ஷி. அது மட்டுமல்ல, இஸ்லாத்தின் முதல் யுத்தமான பத்ரில் காஃபியர்களுக்கு மிகப்பெரிய தோல்வி. அந்த தோல்விக்கு பதிலடி கொடுப்பதற்காக காஃபியர்கள் எல்லாம் உஹதுடைய அந்த யுத்த சமயத்துல முடிவு செஞ்சாங்களாமா, நபி அவங்களுக்கு நம்ம பதிலடி குடிப்பதற்காக இந்த உஹதுல என்ன செய்யணும்னா, நபி அவங்களுக்கு பிரியமான அவங்களுடைய சச்சா சிறந்த வீரர் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கொலை செய்யணும்னு முடிவு பண்ணாங்களாம். அந்த கொலையை யாரு செய்யணும்னா இந்த வஹ்ஷி இப்னு ஹர்ப் தான் செய்யணும். அதுக்காகவே அவருக்கு தனியா பயிற்சி கொடுக்குறாங்க. எந்த அளவுனா
தூரத்திலிருந்து அம்பு பாஞ்சாலும் கரெக்டா ஒரு தலையில போய் அந்த அம்பு படுற மாதிரி பல மாசம் அவருக்கு பயிற்சி கொடுக்கறாங்க. உஹதுடைய களம் முஸ்லிம்களும் காபீர்களும் சந்தித்துக் கொள்கிறார்கள். எப்படி அந்த எதிரிகள் சதி திட்டம் தீட்டினார்களோ அதே போன்று அந்த உஹதுல ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். எப்படி கொல்லப்பட்டாங்க? அவர்களுடைய உடல் சல்லடையை போன்று வெட்டப்பட்டுச்சுங்களாமா. கடைசியில போர் முடிஞ்ச பிறகு ஜனாசாவை எல்லாம் தேடுறாங்க. அப்ப இவருடைய ஜனாசாவை கண்டுபிடிக்க முடியலைங்களாமா. இது யாருடைய உடம்புன்னே தெரியல. அவ்வளவு சல்லடை போன்று வெட்டப்பட்டது. கடைசியில ஹம்ஸா ரலியல்லாஹு அவங்களுடைய தங்கச்சி ஒருத்தர் தான் அவங்களுடைய சுண்டு விரலை வச்சு கண்டுபிடிச்சாங்களாமா, இது என்னுடைய தம்பியுடைய ஜனாசா. அவ்வளவு பழிவாங்கறதுக்காக காபியர்கள் பண்ணாங்க. இதை செஞ்சது யாருன்னா அந்த வக்ஷி இப்னு ஹர்ப் அப்படிங்கிற மனிதர் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கடுமையான கோபம் காபீர்கள் மேலே அவர் மேலேயும். அந்த போரெல்லாம் முடிஞ்ச பிறகு அவர் ஒரு கிராமத்துக்கு போயிடுறாரு. ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விசாலமான குணம், அந்த வக்ஷி இப்னு ஹர்புக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய அழைப்பு கொடுக்குறாங்களாம். ஒரு சஹாபி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அனுப்பிச்சு வச்சு சொன்னாங்க, வக்ஷிக்கு போய் இஸ்லாத்தை பத்தி சொல்லுங்க. போனார். அவர் இஸ்லாத்தை பத்தி தாவத் கொடுக்கிறார். அவரு பாருங்க, இவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் இஸ்லாத்தை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தார். அவரு சொன்னாரம்மா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற ஒரு ஆயத்துல, வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர், எவர்கள் அல்லாஹ் அல்லாத தெய்வங்களை அழைக்காமலும், வலா யக்துலூன நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், எந்த ஒரு மனித உயிரை அநியாயமாக கொல்லாமலும், வலா யக்துலூன நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக்கி வலா யஸ்னூன், அதாவது விபச்சாரம் செய்யாமலும் இந்த உலகத்திலிருந்து வருவாரோ அவருக்கு தான் நம்ம கிட்ட மன்னிப்பு. இந்த தவறையெல்லாம் யாரு செஞ்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் எல்க அசாமா தண்டனை இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் அவர்களுக்கு 2 மடங்காக தண்டனை கொடுப்பான். இந்த குர்ஆனுடைய வசனத்தை அந்த வக்ஷிங்கிற ஒரு சொல்றாரு. சொல்லி அந்த சஹாபிகிட்ட சொன்னாரு, இதுல சொல்லி இருக்கிற எல்லா தவறையும் நான் செஞ்சிருக்கிறேன். ஹம்சாவை கொன்றிருக்கிறேன், அதே போல நான் விபச்சாரம் செஞ்சிருக்கிறேன், திருடி இருக்கிற எல்லா பாவம் நான் செஞ்சிருக்கிறேன். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் எனக்கு மறுமையில 2 மடங்கு தண்டனை இருக்கே அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு திரும்ப அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போறாங்க. போய் சொல்றாங்க, யாரு சொல்ல, வக்ஷி இப்படி சொல்றாரு. உடனே அல்லாஹ் அடுத்த குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குனானாமா, என்னன்னா, இல்லா மன் தாப, எவர் தௌபா செய்து வ ஆமன ஈமான் கொண்டு வ அமில சாலிஹன் நல்லமல் செய்வாரோ ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், அல்லாஹ் தஆலா அவர்களுடைய தவறுகளை பாவங்களை நன்மையாக ஆக்கி விடுவான். இத போய் சொல்லுங்கிறாங்க. அந்த சஹாபி போறாரு, இந்த குர்ஆனுடைய வசனத்தை சொல்றாரு. சொன்ன பிறகு அதை கேட்ட அந்த வக்ஷி சொன்னார், அம்மா இதுல அல்லாஹ் தஆலா 3 நிபந்தனைகளை சொல்றான். ஒண்ணு தௌபா செய்யணும், 2வது ஈமான் கொள்ளணும், 3வது நல்லமல் செய்யணும். இதெல்லாம் கடுமையான நிபந்தனை, என்னால முடியாதுங்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி வர்றாரு. வந்து யார சொல்ல, வக்ஷி முடியாதுங்கிறாரு. மீண்டும் அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குனானாமா, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அவனுக்கு இணை வைப்பதை, ஷிர்க் செய்வதை மன்னிக்க மாட்டான். அது அல்லாத மற்ற பாவங்களை தான் நாடியவருக்கு அல்லாஹ் மன்னிப்பான் அப்படிங்கிற ஆயத்தை அல்லாஹ் இறக்குறான். இதான் அந்த சஹாபி கிட்ட நபி அவங்க சொல்றாங்க, போய் வக்ஷி கிட்ட இதை சொல்லுங்க. அந்த சஹாபி போறாரு, போய் சொல்றாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லி இருக்கிறார், அதனால அல்லாஹ் மன்னிக்க கூடியவர். இந்த வசனத்தை கேட்டு அவரு சொன்னாராமா, இதுலயே அல்லாஹ் தஆலா ஒரு நிபந்தனையை வைக்கிறா. என்னன்னா, லிமன் யஷா, அவன் யார நாடுறானோ அவங்களுக்கு மன்னிப்புங்கிறான். அவன் நாடுற நபர்கள்ல நான் இல்லைன்னு சொன்னா எனக்கு மன்னிப்பு கிடைக்காது. மீண்டும் அவர் வர்றாரு. வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு அவரு சொன்னதை. மறுபடியும் அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குனா, குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், என்னுடைய அடியார்களே நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் உங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் அப்படிங்கிற குர்ஆனுடைய ஆயத்து இறங்குது. நபி அவங்க அந்த சஹாபிகிட்ட இதை போய் சொல்லுங்கிறாங்க. அந்த சஹாபி போறாரு. போய் வக்ஷி இடத்துல
இந்த குர்ஆனுடைய ஆயத்தை சொல்றாரு. இதை கேட்ட பிறகு அவர் அடுத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாருங்களாம். சங்கையானவர்களே, இந்த சம்பவத்தை இங்கு சொன்ன நோக்கம், அவர் இஸ்லாமிய எதிரி, முஸ்லிம்களை கொன்றவர், எல்லா தப்பும் செஞ்சார். அவரே சொல்றார், நான் திருடி இருக்கிறேன், நான் ஜினா செஞ்சிருக்கிறேன், எல்லா பாவங்களும் செய்தவர். அவரை கூட அல்லாஹ் தஆலா விட்டுல. அவர் சொல்ல 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 மீண்டும் மீண்டும் அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கிட்டே இருந்தானாம். அல்லாஹு தாலா அடியான் தன் பக்கம் நெருங்கி வருகிறானா என்பதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். நம்ம அல்லாஹ்ட்ட நெருங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் நமக்கானவனாக ஆகிவிடுவான். ஆனா நம்ம இன்னும் என்ன செய்யலினா, அல்லாஹ்வை வெறும் 27க்கு பராத்துக்கு வச்சிருக்கிறோம். அன்னைக்கு போய் அல்லாஹ்வை நினைச்சுக்கலாங்க, பார்த்துக்கலாங்க. அது அல்ல இஸ்லாம். அவன் அல்ல அல்லாஹ். அனுதினமும் அவனுடைய நினைவுகளோடு நம் வாழ்க்கை கழிய வேண்டும். அதுக்காகத்தான் 5 நேரம் தொழுக, எல்லா அமல்களும் எதுக்குன்னா அவனுடைய நெருக்கத்துக்காகத்தான். அதனால சங்கையானவர்களே, இன்றைய இரவு மிகவும் பாக்கியம் பொருந்திய இரவு. இந்த இரவுல நம்ம குறிப்பா அல்லாஹ்ட்ட என்ன செய்யறது, நம்முடைய பாவங்களுக்காக வருந்தி தௌபா செய்யறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன். யார் இந்த லைலத்துல் கத்ர் இரவில் ஈமானுடனும் அல்லாஹ்விடத்தில் நன்மை ஆதரவு வைத்தும் நின்று வணங்குவாரோ அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். அதனால இந்த இரவுல என்னங்க, நம்ம கொஞ்ச நேரம் அமல் செய்யணுமா, தொழுகையில, அதே போல திக்ர் செய்யறதுல, துவா செய்யறதுல நம்முடைய நேரங்களை கழிக்க வேண்டும். கண்டிப்பாக இந்த இரவு ஒருவேளை லைலத்துல் கத்ர் இரவு அப்படின்னு இருந்ததுன்னா அல்லாஹ் இந்த இரவில் நம்முடைய துவாக்களை ஏற்றுக்கொள்கிறான். அத்தோடு பல வருடங்கள் இபாதத் செய்த நன்மையும் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்து விடுகிறான். எனவே சங்கையானவர்களே, ஒரு மனிதர் இந்த உலகத்திலிருந்து போகும்போது நன்மைகளோடு போகணுங்களாமா. யாரு நஷ்டவாளி, எவர் எந்த நன்மையும் இல்லாமல் போய் அல்லாஹ்வை சந்திப்பாரோ அவருதான் நஷ்டவாளிகளாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா. யார் இந்த உலகத்தில் கடுகளவு நன்மையை செய்வாரோ அதற்குண்டான கூலியை நாளை மறுமையில் பெற்றுக்கொள்வார். ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. யார் இந்த உலகத்தில் அணு அளவு பாவம் செய்வாரோ அதற்குண்டான தண்டனையும் அவர் பெற்றுக்கொள்வார். அதனால நம்ம செஞ்ச நன்மையாகட்டும், நம்ம செஞ்ச பாவமாகட்டும், நம்ம தப்பிக்க முடியாதுங்களாம். அது சின்ன நன்மையாக இருந்தாலும் அதற்குண்டான கூலியை அல்லாஹ் அங்க வச்சிருக்கிறான். சின்ன பாவமா இருந்தாலும் அதுக்குண்டான தண்டனையை அல்லாஹ் அங்க வச்சிருக்காங்க. அதனால இதுவெல்லாம் சந்தர்ப்பம். அல்லாஹ்ட்ட நம்முடைய பாவங்களுக்காக தௌபா செய்வது, நல்ல அமல்களில் நம்ம நேரத்தை கழிக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பம். இன்னைக்கு நம்ம மாற்று மத நண்பர்களை பார்க்கிறோம். அவங்களுடைய சில இரவுகள்ல என்ன செய்யறாங்க, இது முக்கியமான இரவுன்னு சொல்லி இரவு முழுவதும் விழித்திருக்கிறார்கள். நம்ம இரவு முழுவதும் எல்லாம் விழிக்க போறது இல்லை. மிஞ்சி போனா என்னங்க, இன்னைக்கு டீ சாப்பிட்ட வரும் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் அமல் செய்ய போறோம், அவ்வளவுதான். அவர்கள் இரவு முழுவதும் விழிக்க அவங்க தயாராகிடுறாங்க. ஆனா நம்ம என்ன செய்யணும், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இபாதத் செய்யறதுக்கு நம்ம முன் வர்றதில்லை. நான் வேலைக்கு இப்பவும் இந்த சூழ்நிலைக்கு வந்தும் கூட நமக்கு தடையா வர்றது எதுன்னு சொன்னா, இப்ப எல்லாம் சரிதாங்க, நாளைக்கு தூங்கி எந்திரிச்சு வேலைக்கு போகணும், இப்ப முழிச்சா எப்படி போறது, இவ்வளவு விஷயத்த கேட்டும் கூட அங்க தடையா நிக்கிறது எதுன்னு அங்கதான் நிக்குது. எனவே சங்கையானவர்களே, ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் இருக்கிறதுனால ஒன்றும் இதாகி போறதில்லை. நம்ம எத்தனையோ முக்கியமான விஷயங்கள்ல, நம்ம குடும்ப நிகழ்ச்சிகள்ல எல்லாம் என்ன செய்யறோம், தூக்கத்தை எல்லாம் பெருசா நினைக்கிறது இல்லை. எவ்வளவு நேரம் நம்ம விழிச்சிருக்கிறோம். அதனால இந்த இரவு நமக்கு பாக்கியமுள்ள இரவு. அதனால இன்ஷா அல்லாஹ் இப்ப பயான் முடிஞ்சதுக்கு அப்புறம் டீ ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு நம்ம ஒளி செஞ்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வந்துட்டோம்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அடுத்த அமல்கள், தொடர்ந்து தொழுகை இருக்குது கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் திக்ர் மஜ்லிஸ், அதுக்கப்புறம் கடைசியா துவா, அதோடு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அமல்கள் நிறைவு ஆயிரும். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த இரவை